அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பண்பாட்டு ஒருமைப்பாடு இந்தியாவில் பக்தி இயக்கம் இந்த லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசன் பார்த்திங்கன்னா 11th நியூ புக் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. புக்கு இன்சைடு கொஷின் பார்த்திங்கன்னா ஒரு 96 கொஷின்ஸும், புக் பேக் கொஷின் பார்த்திங்கன்னா ஒரு 13 கொஷின், டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 109 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம 11th 12th ஹிஸ்ட்ரி சிலபஸில் கவர் ஆகக்கூடிய லெசன்ஸ் ஒவ்வொரு லெசனாக எடுத்து லைன் பை லைன் கொஷின், அதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின், புக் பேக் கொஷின் எல்லாமே வீடியோ பதிவு கொடுத்துட்ருக்கோம். அதுக்கான ப்ளேலிஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டு போய் பாருங்கள். நம்ம தொடர்ந்து வீடியோ கொடுக்க அதில் ஆட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நம்ம புத்தகமாக வெளியிட்ருக்கோம். ஸோ புத்தகம் தேவை அப்படின்னாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், தாய் தெய்வ வழிபாடு தொடங்கிய இடம். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஹரப்பா. தாய் தெய்வ வழிபாடு தொடங்கிய இடம் ஹரப்பா. சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு சிற்பம் டேஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஆன்சர் பார்த்திங்கன்னா சிவன். சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு சிற்பம் சிவன் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. முக்கிய வேத கடவுள்கள் இந்திரன், வருணன், அக்னி. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. முக்கிய வேத கடவுள்கள் இந்திரன், வருணன், அக்னி. கிமு 1000 இடைப்பகுதியில் சிந்து கங்கை சமவெளியில் டேஸ் டேஸ் எனும் இரு மகத்தான மதங்கள் உருவாயின. ஆன்சர் பார்த்திங்கன்னா பௌத்தம், சமணம். ஆன்சர் இரண்டும் சரி. கிமு 1000 இடைப்பகுதியில் சிந்து கங்கை சமவெளியில் டேஸ் டேஸ் எனும் இரு மகத்தான மதங்கள் உருவாயின. ஆன்சர் பார்த்திங்கன்னா பௌத்தம், சமணம். இரண்டும் சரி. கிமு 1000 இடைப்பகுதியில் சிந்து கங்கை சமவெளியில் பௌத்தம், சமணம் எனும் இரு மகத்தான மதங்கள் உருவாயின. டேஸ் போன்ற மத நூல்கள் பக்திக்கான பாதை அல்லது பக்தி மார்க்கத்தை பற்றி பேசியதாலும் பக்தி இயக்கம் வலுப்பெற்றது. ஆன்சர் பார்த்திங்கன்னா பகவத்கீதை. பகவத்கீதை போன்ற மத நூல்கள் பக்திக்கான பாதை அல்லது பக்தி மார்க்கத்தை பற்றி பேசியதாலும் பக்தி இயக்கம் வலுப்பெற்றது. இந்து மதத்திற்கு அத்வைதம் எனும் தத்துவ கோட்பாட்டை வழங்கியவர் யார் அப்படின்னா ஆதிசங்கரர். இந்து மதத்திற்கு அத்வைதம் எனும் தத்துவ கோட்பாட்டை வழங்கியவர் ஆதிசங்கரர். சைவ டேஸ், வைணவ டேஸ் உள்ளத்தை உருக்கும் பாடல்களால் பக்தி கோட்பாட்டிற்கு ஒரு வடிவம் கொடுத்து மக்களின் ஆதரவை பெற்றார்கள். ஆன்சர் பார்த்திங்கன்னா நாயன்மார்களும் ஆழ்வார்களும். ஏபி சரியானவை. சைவ நாயன்மார்களும் வைணவ ஆழ்வார்களும் உள்ளத்தை உருக்கும் பாடல்களால் பக்தி கோட்பாட்டிற்கு ஒரு வடிவம் கொடுத்து மக்களின் ஆதரவை பெற்றார்கள். தென்னிந்தியா டேசாம் நூற்றாண்டிலிருந்து டேசாம் நூற்றாண்டு வரை மத மறுமலர்ச்சியின் இல்லமாக விளங்கியது. ஆன்சர் பார்த்திங்கன்னா 7ஆம் நூற்றாண்டிலிருந்து 10ஆம் நூற்றாண்டு வரை. இரண்டும் சரி. தென்னிந்தியா 7ஆம் நூற்றாண்டில் இருந்து 10ஆம் நூற்றாண்டு வரை மத மறுமலர்ச்சியின் இல்லமாக விளங்கியது. 9வது கொஷின், டேஸ் போன்ற இறையியலாளர்களால் பக்தி இயக்கம் 11ஆம் நூற்றாண்டில் ஒரு தத்துவ சித்தாந்த இயக்கமாக மறுவடிவம் கொண்டது. ஆன்சர் பார்த்திங்கன்னா ராமானுஜர். ராமானுஜர் போன்ற இறையியலாளர்களால் பக்தி இயக்கம் 11ஆம் நூற்றாண்டில் ஒரு தத்துவ சித்தாந்த இயக்கமாக மறுவடிவம் கொண்டது. டேசாம் நூற்றாண்டில் இந்தியா முழுவதிலும் பரவியது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 14ஆம் நூற்றாண்டு. பக்தி வழிபாடு 14ஆம் நூற்றாண்டில்
இந்தியா முழுவதிலும் பரவியது. பௌத்தமும் சமணமும் பெரும்பாலும் டேஸ் வர்க்கத்தினரால் ஆதரிக்கப்பட்டன. ஆன்சர் பார்த்திங்கன்னா வணிக வர்க்கத்தினரால். பௌத்தமும் சமணமும் பெரும்பாலும் வணிக வர்க்கத்தினரால் ஆதரிக்கப்பட்டன. 12வது கொஷின். கூற்று 1. பக்தி இயக்கம் நில உடைமை சாதிகளுக்கிடையே இருந்து தோன்றியதால் அது பௌத்தத்தையும் சமணத்தையும் விமர்சனம் செய்தது. கூற்று 2. பக்தியானது சாதி பாலின வேறுபாடுகளின்றி அனைவராலும் அணுக இயலும் என்ற நிலையை ஏற்படுத்தியதன் மூலம் சமணமும் பௌத்தமும் பிராமணர்களின் அதிகாரத்தை எதிர்த்தன. ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டுமே சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. பக்தி இயக்கம் நில உடைமை சாதிகளிடையே இருந்து தோன்றியதால் அது பௌத்தத்தையும் சமணத்தையும் விமர்சனம் செய்தது. பக்தியானது சாதி பாலின வேறுபாடுகளின்றி அனைவராலும் அணுக இயலும் என்ற நிலையை ஏற்படுத்தியதன் மூலம் சமணமும் பௌத்தமும் பிராமணர்களின் அதிகாரத்தை எதிர்த்தன. தேவாரமானது டேஸ் ஆகிய மூவரால் எழுதப்பட்டது. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. அப்பர் அதாவது திருநாவுக்கரசர், சம்பந்தர் திருஞான சம்பந்தர், சுந்தரர் முதல் 7 திருமுறைகள் எழுதியவர்கள் அப்பர், சம்பந்தர், சுந்தரர். மாணிக்கவாசகரின் பாடல்கள் எத்தனையாவது திருமுறையில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் பார்த்திங்கன்னா 8ஆம் திருமுறை. முதல் 3 திருமுறைகள் பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர், 4, 5, 6ஆம் திருமுறைகள் திருநாவுக்கரசர், 7ஆம் திருமுறை சுந்தரர், 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகருடைய பாடல்கள். 63 நாயன்மார்களை பற்றி கூறும் நூல். ஆன்சர் பார்த்திங்கன்னா பெரிய புராணம். 63 நாயன்மார்களை பற்றி கூறும் நூல் பெரிய புராணம். வைணவ அடியார்களான ஆழ்வார்களின் பாடல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 4000 திவ்ய பிரபந்தம். வைணவ அடியார்கள் மொத்தம் எத்தனை பேர்னா 12 ஆழ்வார்கள். 12 ஆழ்வார்களின் பாடல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளது? 4000 திவ்ய பிரபந்தம். இதே நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள் பற்றி சொல்லக்கூடியதாவது பெரிய புராணம். யார் காலத்தில்தான் முதலாக சைவமும் வைணமும் ஒரு புறமாகவும் சிரமண பிரிவுகளான சமணம் பௌத்தம் மறுபுறமாகவும் இருந்து மோதிக்கொண்டன? ஆன்சர் பார்த்திங்கன்னா பல்லவர் காலத்தில் தான் முதலாக சைவமும் வைணவமும் ஒரு புறமாகவும் சிரமண பிரிவுகளான சமணம் பௌத்தம் மறுபுறமாகவும் இருந்து மோதிக்கொண்டன. அப்பர் தொடக்கத்தில் சமணராக டேஸ் எனும் பெயருடன் இருந்தார். ஆன்சர் பார்த்திங்கன்னா தர்மசேனன். இதெல்லாம் தமிழில் கொஷினாக கேட்டிருக்காங்க. அப்பர் தொடக்கத்தில் சமணராக இருந்தார். சமணராக இருந்தபோது அவருடைய பெயர் தர்மசேனன். மகேந்திரவர்மன் சமண மதத்தில் இருந்து எந்த மதத்திற்கு மாறினார்? ஆன்சர் பார்த்திங்கன்னா சைவம். மகேந்திரவர்மன் சமண மதத்தில் இருந்து சைவ மதத்திற்கு மாறினார். பொருத்தமான விடையை தருக. மொத்தமாக ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. முதலாம் மகேந்திரவர்ம பல்லவர் சமண மதத்தை பின்பற்றியதால் ஏனைய மதங்களை சேர்ந்தவர்களை துன்புறுத்தினார். அப்பர் தொடக்கத்தில் சமணராக தர்மசேனன் எனும் பெயருடன் இருந்தார். பின்னர் தனது தமக்கையின் செல்வாக்கால் சைவ மதத்தை தழுவினார். சில சமணர்களால் தூண்டப்பட்ட மகேந்திரவர்மன் அப்பரை மீண்டும் சமணராக மாறும்படி வற்புறுத்தினார். அப்பர் மறுத்தபோது துன்புறுத்தப்பட்டார். முடிவில் மகேந்திரவர்மனே சைவ மதத்திற்கு மாறிய போது பிரச்சனை முடிவுக்கு வந்தது. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. ஜஸ்ட் இன்னும் ஒன்ஸ் பார்த்துடலாம். முதலாம் மகேந்திரவர்ம பல்லவர்
சமணத்தை பின்பற்றியதால் ஏனைய மதங்களை சேர்ந்தவர்களை துன்புறுத்தினார். அப்பர் தொடக்கத்தில் சமணராக தர்மசேனன் எனும் பெயருடன் இருந்தார். பின்னர் தனது தமக்கையின் செல்வாக்கால் சைவ மதத்தை தழுவினார். யார்? அப்பர். சில சமணர்களால் தூண்டப்பட்ட மகேந்திரவர்மன் அப்பரை மீண்டும் சமணராக மாறும்படி வற்புறுத்தினார். அப்பர் மறுத்தபோது துன்புறுத்தப்பட்டார். முடிவில் மகேந்திரவர்மனை சைவ மதத்திற்கு மாறிய போது பிரச்சனை முடிவுக்கு வந்தது. இறையியல் வாதங்களில் சமணர்களை வென்றதால் தோற்றுப்போன சமணர்கள் கழுவில் ஏற்றப்பட்டார்கள். ஸோ யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் இறையியல் வாதங்களில் சமணர்களை வென்றதால் தோற்றுப்போன சமணர்கள் கழுவில் ஏற்றப்பட்டார்கள். 22வது கொஸ்டின் ஒரு முக்கியமான கொஸ்டின். அது கூன் பாண்டியன் சமண மதத்திலிருந்து யாருடைய செல்வாக்கால் மீண்டும் சைவர் ஆனார்? எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா சம்பந்தர், அதாவது திருஞான சம்பந்தர். கூன் பாண்டியன் தான் மாரவர்மன் அரிகேசரி. கூன் பாண்டியன் சமண மதத்தில் இருந்து யாருடைய செல்வாக்கால் மீண்டும் சைவர் ஆனார் அப்படின்னா சம்பந்தர். சைவத்திற்கு திரும்பிய பின்னர் சமணர் பலரை மதுரை மாவட்டத்தில் உள்ள சம்பந்தம் எனும் ஊரில் கொல்லும்படி ஆணையிட்டதாகவும் தெரிகிறது. ஸோ யார் அப்படின்னா கூன் பாண்டியன், அரிகேசரி, மாரவர்மன் அரிகேசரி, ரெண்டு பேருமே ஒன்று தான். ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டும் சரி. அதாவது மாரவர்மன் அரிகேசரி தான் கூன் பாண்டியன் என்று அறியப்படுகிறார். ஸோ கூன் பாண்டியன் சைவத்திற்கு திரும்பிய பின்னர் சமணர் பலரை மதுரை மாவட்டத்தில் உள்ள சம்பந்தம் எனும் ஊரில் கொள்ளும்படி ஆணையிட்டதாகவும் தெரிகிறது. பௌத்த சமண தத்துவ மோதல்களை விரிவாக விளக்கும் நூல். ஆன்சர் பார்த்திங்கன்னா சைவ சித்தாந்தம். பௌத்த சமண தத்துவ மோதல்களை விரிவாக விளக்கும் நூல் சைவ சித்தாந்தம். நூல்களில் ஒன்றான சிவஞான சித்தியாரில் பரப்பக்கம் என்ற பெயரில் தனி பிரிவொன்று உள்ளது. ஆன்சர் பார்த்திங்கன்னா சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் நூல்களில் ஒன்றான சிவஞான சித்தியாரில் பரப்பக்கம் என்ற பெயரில் தனி பிரிவொன்று உள்ளது. பௌத்தமும் சமணமும் நூற்றாண்டில் இவ்விரு மதங்களும் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டன. ஆன்சர் பார்த்திங்கன்னா 11ஆம் நூற்றாண்டில். பௌத்தமும் சமணமும் 11ஆம் நூற்றாண்டில் இவ்விரு மதங்களும் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டன. பௌத்தம் சமணம் ஆகியவற்றின் மைய கருத்தான துறவறத்தை ஏற்றுக்கொண்டன. சைவமும் வைணவமும் ஏற்றுக்கொண்டன. ஆன்சர் ஏபி சரியானவை. பௌத்தம் சமணம் ஆகியவற்றின் மைய கருத்தான துறவறத்தை சைவமும் வைணவமும் ஏற்றுக்கொண்டன. நெக்ஸ்ட் 28வது கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமானது கூறுக. கூற்று 1 பாருங்கள். பௌத்தமும் சமணமும் ஊழ்வினை கோட்பாட்டை பேசியது. பௌத்தமும் சமணமும் ஊழ்வினை கோட்பாட்டை பேசியது. கூற்று 2, ஆனால் பக்தி இயக்கத்தை விளக்கியவர்கள் சிவனையும் விஷ்ணுவையும் சரணடைவதன் மூலம் விதியை வெல்ல முடியும் என கூறினர். ஆனால் பக்தி இயக்கத்தை விளக்கியவர்கள் சிவனையும் விஷ்ணுவையும் சரணடைவதன் மூலம் விதியை வெல்ல முடியும் என கூறினர். ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 சரி. விசிஷ்டாத்வைதம் எனும் தத்துவத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ராமானுஜர். விசிஷ்டாத்வைதம் எனும் தத்துவத்தை உருவாக்கியவர் ராமானுஜர். அத்வைதம் எனும் தத்துவத்தை உருவாக்கியவர் ஆதிசங்கரர். ஸோ விசிஷ்டாத்வைதம் ராமானுஜர், அத்வைதம் ஆதிசங்கரர். பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் இரண்டல்ல ஒன்றே என்ற ஆதிசங்கரரின் கருத்தை மறுத்தவர். ஆன்சர் பார்த்திங்கன்னா ராமானுஜர். பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் இரண்டல்ல ஒன்றே என்ற ஆதிசங்கரரின் கருத்தை மறுத்தவர் ராமானுஜர்.
தமிழகத்தில் பக்தி இயக்கம் டேஸ் நூற்றாண்டிலேயே செழித்தோங்கி இருந்தது. எந்த நூற்றாண்டு அப்படின்னா 7ஆம் நூற்றாண்டு. தமிழகத்தில் பக்தி இயக்கம் 7ஆம் நூற்றாண்டிலேயே செழித்தோங்கி இருந்தது. இதே வட இந்தியா அப்படின்னா 15ஆம் நூற்றாண்டில் பக்தி இயக்கம் செழித்தோங்கி இருந்தது. டேஸ் நூற்றாண்டின் இறுதியில் இஸ்லாம் பல பகுதிகளில் பரவியது. ஆன்சர் பார்த்திங்கன்னா 14ஆம் நூற்றாண்டு. 14ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இஸ்லாம் பல பகுதிகளில் பரவியது. இந்து மதத்தில் தோன்றிய பக்தி இயக்கத்திற்கு இணையாக இஸ்லாம் மதத்தில் அதை போன்ற கருத்துக்களை டேஸ் கொண்டிருந்தது. ஆன்சர் பார்த்திங்கன்னா சூஃபியிசம். இந்து மதத்தில் தோன்றிய பக்தி இயக்கத்திற்கு இணையாக இஸ்லாம் மதத்தில் அதை போன்ற கருத்துக்களை சூஃபியிசம் கொண்டிருந்தது. இஸ்லாமிய ஞானிகளை குறிக்கும் பெயர்கள் சூஃபி, வாலி, தர்விஷ், பக்கீர். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. இஸ்லாமிய ஞானிகளை குறிக்கும் பெயர்கள் சூஃபி, வாலி, தர்விஷ், பக்கீர். 12ஆம் நூற்றாண்டில் இஸ்லாமியரின் சமூக வாழ்வில் 12ஆம் நூற்றாண்டில் இஸ்லாமியரின் சமூக வாழ்வில் டேஸ் செல்வாக்கு பெற்ற சக்தியாக விளங்கியது. எது அப்படின்னா சூஃபியிசம். 12ஆம் நூற்றாண்டில் இஸ்லாமியரின் சமூக வாழ்வில் சூஃபியிசம் செல்வாக்கு பெற்ற சக்தியாக விளங்கியது. சூஃபிகள் கடவுளை டேஸ் என்றும் தங்களை டேஸ் என்றும் நம்பினர். ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டும் சரி. சூஃபிகள் கடவுளை மஸ்க் என்றும், அதாவது மஸ்க் அப்படின்னா நேசிக்கப்பட வேண்டியவர். இப்போ கடவுள். ஆசிக், தங்களை ஆசிக் என்றும் நம்பினர். ஆசிக் அப்படின்னா நேசிப்பவர்கள். 37வது கொஷின். சூஃபியிசம் பல பிரிவுகளை கொண்டதாக மாறியது அவை. சிஸ்டி, சுரவார்டி, குவாத்திரியா, நஸ்பந்தி. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. சூஃபியிசம் பல பிரிவுகளை கொண்டதாக மாறியது அவை சிஸ்டி, சுரவார்டி, குவாத்திரியா, நஸ்பந்தி. டேஸ் அனைத்து விதமான மத சம்பிரதாயம், பழமைவாதம், வெளிவேடம் ஆகியவற்றை எதிர்த்தது. ஆன்சர் பார்த்திங்கன்னா சூஃபியிசம். சூஃபியிசம் அனைத்து விதமான மத சம்பிரதாயம், பழமைவாதம், வெளிவேடம் ஆகியவற்றை எதிர்த்தது. 39. இடைக்கால இந்தியாவின் மிக முக்கியமான பண்பாட்டு ஆளுமையாக டேஸ் கருதப்படுகிறார். யார் அப்படின்னா கபீர். இடைக்கால இந்தியாவின் மிக முக்கியமான பண்பாட்டு ஆளுமையாக கபீர் கருதப்படுகிறார். கூற்று 1. கபீரின் பாடல்கள் புனிதங்கள் என கருதப்பட்டவற்றை கேள்விக்குறியாக்கின. கபீரின் பாடல்கள் புனிதங்கள் என கருதப்பட்டவற்றை கேள்விக்குறியாக்கின. கூற்று 2. கபீர் சடங்குகள், சம்பிரதாயங்களை கேள்விக்குறியாக்கி கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்ற கருத்தை முன்வைத்தார். ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. கபீர் சடங்குகள், சம்பிரதாயங்களை கேள்விக்குறியாக்கி கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்ற கருத்தை முன்வைத்தார். நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்த பக்தி இயக்க சீர்திருத்தவாதி யார்? யார் அப்படின்னா கபீர். நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்த பக்தி இயக்க சீர்திருத்தவாதி தான் கபீர். கபீர் டேஸின் சீடராக அவரிடமிருந்து வேதாந்த தத்துவத்தை கற்றுக்கொண்டார். யார் அப்படின்னா ராமானந்தர். கபீர் ராமானந்தரின் சீடராக அவரிடமிருந்து வேதாந்த தத்துவத்தை கற்றுக்கொண்டார். டேஸ் எனும் நூல் கபீரை சூஃபி துறவியான ஷேக் தகி என்பவரின் சீடராக சித்தரிக்கிறது. ஸோ எந்த நூல் அப்படின்னா தஸ்கிரா ஹி ஹாலியா ஹி ஹிந்த். ஸோ இந்த நூல் தஸ்கிரா ஹி ஹாலியா ஹி ஹிந்த் எனும் நூல் கபீரை சூஃபி துறவியான ஷேக் தகி என்பவரின் சீடராக சித்தரிக்கிறது. இந்த நூல் பார்த்திங்கன்னா இஸ்லாமிய துறவிகளின் வாழ்க்கை பற்றிய ஒரு நூல் தான் இந்த தஸ்கிரா ஹி ஹாலியா ஹி ஹிந்த். கபீர் பற்றி சரியானது ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்து சமூகத்தின் கீழ்த்தட்டுக்களை சார்ந்த மக்கள் அவருடைய கருத்துக்களால் கவரப்பட்டனர்.
இந்து சமூகத்தின் கீழ்த்தட்டுக்களை சார்ந்த மக்கள் அவருடைய கருத்துக்களால் கவரப்பட்டனர். உருவ வழிபாடு, பல கடவுள் வழிபாடு, சாதி முறை ஆகியன கைவிடப்பட வேண்டுமென உறுதிப்பட கூறினார். உருவ வழிபாடு, பல கடவுள் வழிபாடு, சாதி முறை ஆகியன கைவிடப்பட வேண்டுமென உறுதிப்பட கூறினார். இஸ்லாமில் இருந்த சம்பிரதாயங்களை கடுமையாக விமர்சித்தார். இஸ்லாமில் இருந்த சம்பிரதாயங்களையும் கடுமையாக விமர்சித்தார். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. 45 இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்கும் தடைகளை உடைக்க முயன்றவர் யார் அப்படின்னா கபீர். இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்கும் தடைகளை உடைக்க முயன்றவர் கபீர். பஞ்சாப், ராஜஸ்தான், மகாராஷ்டிரம், மத்திய பிரதேசம் ஆகிய பகுதிகளை சேர்ந்த மக்களால் குருவாக வணங்கப்படுபவர் யார் அப்படின்னா ரவிதாஸ். இவர் 15ஆம் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். பஞ்சாப், ராஜஸ்தான், மகாராஷ்டிரம், மத்திய பிரதேசம் ஆகிய பகுதிகளை சேர்ந்த மக்களால் குருவாக வணங்கப்படுபவர் ரவிதாஸ். தோல் பதனிடுவோர் குடும்பத்தை சேர்ந்த பக்தி இயக்க சீர்திருத்தவாதி யார் அப்படின்னா இவர் தான் ரவிதாஸ். தோல் பதனிடுவோர் குடும்பத்தை சேர்ந்த பக்தி இயக்க சீர்திருத்தவாதி தான் ரவிதாஸ். ராமானந்தரின் சீடர்களில் ஒருவர் ஆவார் யார் அப்படின்னா ரவிதாஸ். ராமானந்தரின் சீடர்களில் ஒருவர் தான் ரவிதாஸ். ரவிதாஸ் பற்றி சரியானது ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். சாதி அடிப்படையிலான சமூக பிரிவுகள், ஆண் பெண் சமத்துவமின்மை ஆகியவற்றுக்கு எதிராக பேசினார். சாதி அடிப்படையிலான சமூக பிரிவுகள், ஆண் பெண் சமத்துவமின்மை ஆகியவற்றுக்கு எதிராக பேசினார். ஆன்மீக விடுதலையை பெறும் முயற்சியில் ஒற்றுமையை ஊக்குவித்தார். ஆன்மீக விடுதலையை பெறும் முயற்சியில் ஒற்றுமையை ஊக்குவித்தார். ஆன்சர் ஏபி சரியானவை. சீக்கிய மதத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா குருநானக். சீக்கிய மதத்தை நிறுவியவர் குருநானக். 2 நூற்றாண்டுகளில் 10 சீக்கிய குருக்களின் தலைமையில் சீக்கிய மதம் முழுவதும் விரிவடைந்து பெருவாரியான மக்களை ஈர்த்தது. ஸோ எங்கே அப்படின்னா பஞ்சாப். 2 நூற்றாண்டுகளில் 10 சீக்கிய குருக்களின் தலைமையில் சீக்கிய மதம் பஞ்சாப் முழுவதும் விரிவடைந்து பெருவாரியான மக்களை ஈர்த்தது. கூற்று 1. சீக்கிய மத போதனைகள் வலிமை வாய்ந்த சமூக உணர்வை ஏற்படுத்தின. சீக்கிய மத போதனைகள் வலிமை வாய்ந்த சமூக உணர்வை ஏற்படுத்தின. கூற்று 2. அக்காலத்தில் நிலவிய அரசியல் சூழல் முகலாய பேரரசுடன் பகைமையை உருவாக்கி அடக்குமுறைக்கு வழிவகுத்து இறுதியில் சீக்கிய குருக்களின் உயிர் தியாகத்தில் முடிந்தது. அக்காலத்தில் நிலவிய அரசியல் சூழல் முகலாய பேரரசுடன் பகைமையை உருவாக்கி அடக்குமுறைக்கு வழிவகுத்து இறுதியில் சீக்கிய குருக்களின் உயிர் தியாகத்தில் முடிந்தது. ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 சரி. சீக்கிய மதத்தின் கடைசி குரு யார் அப்படின்னா குரு கோவிந்த் சிங். சீக்கிய மதத்தின் கடைசி குரு குரு கோவிந்த் சிங். குரு கோவிந்த் சிங்கிற்கு பின் குருவாக கருதப்பட்டது எது அப்படின்னா கிரந்த சாஹிப். இது பார்த்திங்கன்னா ஒரு புனித நூல். குரு கோவிந்த் சிங்கிற்கு பின் கிரந்த சாஹிப் குருவாக கருதப்பட்டது. குருநானக்கின் போதனைகள் ஆகும் எது அப்படின்னா ஆதி கிரந்தம். குருநானக்கின் போதனைகள் ஆதி கிரந்தம் ஆகும். ராமானுஜர், சைத்தன்யர், நாமதேவர், கபீர், ஷேக் பரீத் போன்ற பக்தி இயக்க கவிஞர்களின் சூப்பி துறவிகளின் போதனைகளும் ஆதி கிரந்தத்தோடு சேர்த்து எனப்படுகிறது. இது அப்படின்னா குரு கிரந்த சாஹிப். ராமானுந்தர், சைத்தன்யர், நாமதேவர், கபீர், ஷேக் பரீத் போன்ற பக்தி இயக்க கவிஞர்களின் சூப்பி துறவிகளின் போதனைகளும் ஆதி கிரந்தத்தோடு சேர்த்து குரு கிரந்த சாஹிப் எனப்படுகிறது. வங்காளத்தை சேர்ந்த யார் பக்தி இயக்கத்தின் ஒரு குறிப்பிட்ட நிலையை பிரதிபலித்தார் யார் அப்படின்னா சைத்தன்யர். வங்காளத்தை சேர்ந்த சைத்தன்யர் பக்தி இயக்கத்தின் ஒரு குறிப்பிட்ட நிலையை பிரதிபலித்தார். ஏனைய கடவுள்களை காட்டிலும் கிருஷ்ணர் உயர்வானவர் என கொண்டவர் யார் அப்படின்னா சைதன்யர். ஏனைய கடவுள்களை காட்டிலும் கிருஷ்ணர் உயர்வானவர் என கொண்டவர் சைதன்யர்.
சைதன்யர் பற்றி சரியான கூற்று, 2 கூற்று இருக்குது பாருங்கள். கூற்று 1, சைதன்யருடைய இயக்கம் ஒருமைப்பாட்டிற்கான இயக்கம் அல்ல, மாறாக இது ஒரு மீட்டெடுப்பு இயக்கமாகும். சைத்தன்யருடைய இயக்கம் ஒருமைப்பாட்டிற்கான இயக்கம் அல்ல, இது மாறாக ஒரு மீட்டெடுப்பு இயக்கமாகும். கூற்று 2, விஷ்ணுவின் பல வடிவங்களில் பரவசத்தை தரும் கிருஷ்ணரின் வழிபாட்டுக்கு திரும்புவதாகும். விஷ்ணுவின் பல வடிவங்களில் பரவசத்தை தரும் கிருஷ்ணரின் வழிபாட்டுக்கு திரும்புவதாகும். ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 சரி. இறை வழிபாட்டில் நடனமாடும் பழக்கத்தை பிரபலமாக்கியவர் யார் அப்படின்னா சைதன்யர். இறை வழிபாட்டில் நடனமாடும் பழக்கத்தை பிரபலமாக்கியவர் சைத்தன்யர். சைதன்யருடைய இயக்கம் டேஸ் ஆகிய இடங்களில் பிரபலமானது. எங்கே அப்படின்னா வங்காளம், ஒரிசா. ஆன்சர் 2ம் சரி. சைத்தன்யருடைய இயக்கம் வங்காளம், ஒரிசா ஆகிய இடங்களில் பிரபலமானது. மகாராஷ்டிராவில் சதாரா மாவட்டத்தில் நரஸ் வாமணி எனும் கிராமத்தில் பிறந்த பக்தி இயக்க சீர்திருத்தவாதி யார் அப்படின்னா நாமதேவர். மகாராஷ்டிராவில் சதாரா மாவட்டத்தில் நரஸ் வாமணி எனும் கிராமத்தில் பிறந்த பக்தி இயக்க சீர்திருத்தவாதி நாமதேவர். தையல் கலைஞரின் மகனாக பிறந்த பக்தி இயக்க சீர்திருத்தவாதி யார் அப்படின்னா நாமதேவர். தையல் கலைஞரின் மகனாக பிறந்த பக்தி இயக்க சீர்திருத்தவாதி தான் நாமதேவர். நாமதேவர் டேஸ் எனும் துறவியினால் ஈர்க்கப்பட்டு பக்தி இயக்கத்தில் பங்கெடுத்தார் யார் அப்படின்னா ஜனதேவர். நாமதேவர் ஜனதேவர் எனும் துறவியினால் ஈர்க்கப்பட்டு பக்தி இயக்கத்தில் பங்கெடுத்தார். பந்தர்பூரில் உள்ள விட்டாலாவின் மேல் தீவிர பக்தி கொண்டவர் யார் அப்படின்னா நாமதேவர். பந்தர்பூரில் உள்ள விட்டாலா அதாவது விஷ்ணுவின் மேல் தீவிர பக்தி கொண்டவர் தான் நாமதேவர். அபங்க என்றழைக்கப்பட்ட பாடல்களை எழுதியவர் யார் அப்படின்னா நாமதேவர். அபங்க என்றழைக்கப்பட்ட பாடல்களை எழுதியவர் நாமதேவர். இந்த அபங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவை சேர்ந்த இந்து மத குருமார்கள் இறைவனை புகழ்ந்து எழுதிய பாடல்கள். மகாராஷ்டிராவை சேர்ந்த இந்து மத குருமார்கள் இறைவனை புகழ்ந்து எழுதிய பாடல்கள் தான் அபங்க பாடல்கள். இந்த அபங்க என்றழைக்கப்பட்ட பாடல்களை எழுதியவர் நாமதேவர். நாமதேவர் போதனைகள் எங்கு பிரபலமானது? எங்கே அப்படின்னா பஞ்சாப். நாமதேவர் போதனைகள் எங்கு பிரபலமானது? பஞ்சாப். முழுமையான இதயத்தோடு இறைவனை வணங்குங்கள், மதப்பணி சார்ந்த வாழ்வை வாழுங்கள், உறுதியான பக்தியுடன் அனைத்தையும் இறைவனிடம் அர்ப்பணியுங்கள். இது யாருடைய செய்திகளின் சாரமாகும்? யார் அப்படின்னா நாமதேவர். முழுமையான இதயத்தோடு இறைவனை வணங்குங்கள், மதப்பணி சார்ந்த வாழ்வை வாழுங்கள், உறுதியான பக்தியுடன் அனைத்தையும் இறைவனிடம் அர்ப்பணியுங்கள். இது யாருடைய செய்திகளின் சாரமாகும்? நாமதேவர். சைதன்யர் டேஸின் தத்துவ பள்ளியை சேர்ந்தவர். ஸோ யாருடைய தத்துவ பள்ளினா மாதவாச்சாரியார். சைதன்யர் மாதவாச்சாரியாரின் தத்துவ பள்ளியை சேர்ந்தவர். வேதாந்தத்தில் தூவைத கொள்கையை முன்னிறுத்தியவர் தான் இந்த மாதவாச்சாரியார். வேதாந்தத்தில் துவைத கொள்கையை முன்னிறுத்தியவர் மாதவாச்சாரியார். ராமானந்தர் டேஸின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர் யார்? ராமானந்தர் ராமானுஜருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர். பிரயாகையில் பிறந்த பக்தி இயக்க சீர்திருத்தவாதி. பிரயாகையில் பிறந்த பக்தி இயக்க சீர்திருத்தவாதி யார் அப்படின்னா ராமானந்தர். பிரயாகை தான் தற்போது, அதாவது இதுக்கு முன்பு அலகாபாத், தற்போது பிரயாகை. காசியில் இந்து மத தத்துவத்தில் உயர்கல்வியை கற்று ராமானுஜரின் பள்ளியில் போதகராக பணியில் அமர்ந்தவர் யாருன்னா ராமானந்தர். காசியில் இந்து மத தத்துவத்தில் உயர்கல்வியை கற்று ராமானுஜரின் பள்ளியில் போதகராக பணியில் அமர்ந்தவர் தான் ராமானந்தர். ராமர், சீதை ஆகியோரிடம் பக்தி வைத்தல் என்று தானே உருவாக்கிய புதிய கோட்பாட்டின் அடிப்படையில் வைணவத்தில் முற்போக்கான மாற்றங்களை அறிமுகப்படுத்தியவர்
யார்னா ராமானந்தர். ராமர் சீதை ஆகியோரிடம் பக்தி வைத்தல் என்று தானே உருவாக்கிய புதிய கோட்பாட்டின் அடிப்படையில் வைணவத்தில் முற்போக்கான மாற்றங்களை அறிமுகப்படுத்தியவர் ராமானந்தர். கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமானது கூறுக. 2 கூற்று இருக்கு பாருங்கள். கூற்று 1, ராமானந்தர் கடவுளின் முன் அனைவரும் சமம் என்ற கொள்கையை போதித்தார். ராமானந்தர் கடவுளின் முன் அனைவரும் சமம் என்ற கொள்கையை போதித்தார். கூற்று 2, சாதி முறையை நிராகரித்து அவர் குறிப்பாக இந்து மதத்தின் பாதுகாவலர்கள் என கூறிக்கொள்ளும் பிராமணர்களின் மேலாதிக்கத்தை எதிர்த்தார். சாதி முறையை நிராகரித்து அவர் குறிப்பாக இந்து மதத்தின் பாதுகாவலர்கள் என கூறிக்கொள்ளும் பிராமணர்களின் மேலாதிக்கத்தை எதிர்த்தார். ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 சரி. ரவிதாஸ் கபீர் மற்றும் 2 பெண்கள் யாருடைய 12 சீடர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருந்தனர்? ஆன்சர் ராமானந்தர். ரவிதாஸ் கபீர் மற்றும் 2 பெண்கள் யாருடைய 12 சீடர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருந்தனர்? ராமானந்தர். பிராந்திய மொழியான இந்தியில் தனது கொள்கைகளை போதித்தவர்களில் முதலாமவர் யார் அப்படின்னா ராமானந்தர். பிராந்திய மொழியான இந்தியில் தனது கொள்கைகளை போதித்தவர்களில் முதலாமவர் யார் அப்படின்னா ராமானந்தர். ராமானந்தர் இவருடைய சீடர்கள் டேஸ் டேஸ் என 2 பிரிவாக பிரிந்தனர். மிதவாதிகள், முற்போக்கர்கள். ஆன்சர் ஏபி சரியானவை. ராமானந்தர் இவருடைய சீடர்கள் மிதவாதிகள், முற்போக்கர்கள் என 2 பிரிவுகளாக பிரிந்தனர். ராஜஸ்தானில் மேர்தா மாவட்டத்தில் குத் எனும் ஊரில் பிறந்த பக்தி இயக்க சீர்திருத்தவாதி யார்? யார் அப்படின்னா மீராபாய். ராஜஸ்தானில் மேர்தா மாவட்டத்தில் குத் எனும் ஊரில் பிறந்த பக்தி இயக்க சீர்திருத்தவாதி மீராபாய். ஜோத்பூர் அரசை நிறுவிய ராணா ஜோதாஜியின் கொள்ளு பேத்தி தான் மீராபாய். ஜோத்பூர் அரசை நிறுவிய ராணா ஜோதாஜியின் கொள்ளு பேத்தி தான் மீராபாய். மேவாரின் அரசனான ராணா சங்காவின் மகன் போஜராஜன் என்பவரை மணந்தவர் யார் அப்படின்னா மீராபாய். மேவாரின் அரசனான ராணா சங்காவின் மகன் போஜராஜன் என்பவரை மணந்தவர் மீராபாய். மீராபாய் பற்றி சரியானது ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். கிருஷ்ணரின் தீவிர பக்தையாக மாறிய அவர் அரண்மனையை விட்டு வெளியேறி அன்பே கடவுளை அடையும் வழி என போதனை செய்யும் பஜனை பாடல்களை பாடவும் தொடங்கினார். கடவுளை கிருஷ்ணர் எனும் பெயரில் வணங்க வேண்டும். பிறப்பு, செல்வம், வயது, பாலினம் ஆகியவற்றின் அடிப்படையில் கிருஷ்ணருடைய அருள் யாருக்கும் மறுக்கப்படக்கூடாது என போதித்தார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரியானவை. 82வது கொஷின். கூற்று 1, மீராபாயுடைய பக்தி பாடல்களும் இசை பாடல்களும் வளமான பண்பாடு மரபாகும். மீராபாயுடைய பக்தி பாடல்களும் இசை பாடல்களும் வளமான பண்பாட்டு மரபாகும். கூற்று 2, மீராபாயுடைய போதனைகள் தெய்வீக பக்தி எனும் செய்தியை ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு சென்றது. மீராபாயுடைய போதனைகள் தெய்வீக பக்தி எனும் செய்தியை ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு சென்றது. ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 சரி. அக்பரின் அவையில் இடம்பெற்றிருந்த ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகர் யார் அப்படின்னா சூர்தாஸ். அக்பரின் அவையில் இடம்பெற்றிருந்த ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகர் தான் சூர்தாஸ். சூர்தாஸ் டேஸின் சீடர் என நம்பப்படுகிறது. ஆன்சர் வல்லபாச்சாரியார். சூர்தாஸ் வல்லபாச்சாரியாரின் சீடர் என நம்பப்படுகிறது. புஸ்தி மார்க்கத்தை நிறுவியவர் வல்லபாச்சாரியார். புஸ்தி மார்க்கத்தை நிறுவியவர் வல்லபாச்சாரியார். புஸ்தி மார்க்கம் என்பது அருள் பாதை. 86 கூற்று 1, சூர்தாஸ் அன்பெனும் மதத்தையும் தனிப்பட்ட கடவுளிடம் பக்தியோடு இருப்பதையும் போதித்தார்.
சூர்தாஸ் அன்பெனும் மதத்தையும் தனிப்பட்ட கடவுளிடம் பக்தியோடு இருப்பதையும் போதித்தார். கூற்று 2. சூர்தாஸ் கடவுள் கிருஷ்ணரை குறித்து இந்தி மொழியில் உணர்வுபூர்வமான பாடல்களை இயற்றினார். கூற்று 2. சூர்தாஸ் கடவுள் கிருஷ்ணரை குறித்து இந்தி மொழியில் உணர்வுபூர்வமான பாடல்களை இயற்றினார். சூர்தாஸ் கடவுள் கிருஷ்ணரை குறித்து இந்தி மொழியில் உணர்வுபூர்வமான பாடல்களை இயற்றினார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 சரி. சூர்தாஸின் கவிதைகளில் கிருஷ்ணருடைய டேஸ் முக்கிய கருப்பொருளாக விளங்கியது. ஆன்சர் பாலலீலா. சூர்தாஸின் கவிதைகளில் கிருஷ்ணருடைய பாலலீலா முக்கிய கருப்பொருளாக விளங்கியது. பொருத்தமான விடையை தருக ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்க்கலாம். சூர்தாஸ் பொறுத்த அளவில் காதல் என்பது உணர்வுபூர்வமான கருப்பொருளாகும். சூர்தாஸ் பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர் மீது கோபியர் கொண்ட கட்டுப்படுத்த இயலாத காதலை அது பிரதிநிதித்துவப்படுத்துகிறது என்கிறார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏபி சரியானவை. சூர்தாஸின் முக்கிய படைப்புகள் சூர் சாகர், சூர் சரவழி, சாகித்ய லகரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. சூர்தாஸின் முக்கிய படைப்புகள் சூர் சாகர், சூர் சரவழி, சாகித்ய லகரி. சூர்தாஸின் டேஸ் நூல் கிருஷ்ணர் பிறந்ததில் இருந்து மதுராவுக்கு புறப்படும் வரையிலான கதைகளை கொண்டுள்ளது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சூர் சாகர் அல்லது சூர் சமுத்திரம். சூர்தாஸின் சூர் சாகர் அல்லது சூர் சமுத்திரம் நூல் கிருஷ்ணர் பிறந்ததில் இருந்து மதுராவுக்கு புறப்படும் வரையிலான கதைகளை கொண்டுள்ளது. 91. 1608ஆம் ஆண்டு மகாராஷ்டிராவில் பூனாவுக்கு அருகே ஒரு கிராமத்தில் பிறந்த பக்தி இயக்க சீர்திருத்தவாதி யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா துக்காராம். 1608ஆம் ஆண்டு மகாராஷ்டிராவில் பூனாவுக்கு அருகே ஒரு கிராமத்தில் பிறந்த பக்தி இயக்க சீர்திருத்தவாதி தான் துக்காராம். சத்ரபதி சிவாஜி, ஏக்நாத் ராம்தாஸ் போன்றவரின் சமகாலத்தவர் யார் அப்படின்னா துக்காராம். சத்ரபதி சிவாஜி, ஏக்நாத் ராம்தாஸ் போன்றவரின் சமகாலத்தவர் தான் துக்காராம். பந்தர்பூர் விட்டாலாவின் புகழை பாடும் பாடல்களை பாடுவதில் நேரத்தை செலவிட்டவர் யார் அப்படின்னா துக்காராம். பந்தர்பூர் விட்டாலாவின் புகழை பாடும் பாடல்களை பாடுவதில் நேரத்தை செலவிட்டவர் துக்காராம். துக்காராம் பற்றி சரியானது எது? மொத்தமாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்க்கலாம். துக்காராம் கடவுள் வடிவமற்றவர் என நம்பினார். வேத வேள்விகள், சடங்குகள், புனித பயணங்கள், உருவ வழிபாடு ஆகியவற்றை நிராகரித்தார். கடவுள் பற்று, மன்னிக்கும் மனப்பாங்கு, மன அமைதி ஆகியவற்றை போதித்தார். சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய செய்திகளை பரப்பினார். இந்து முஸ்லிம் ஒற்றுமையை ஏற்படுத்த முயன்றார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரியானவை. 95. அபங்க பாடல்களை மராத்திய மொழியில் எழுதியவர் யார் அப்படின்னா துக்காராம். அபங்க பாடல்களை மராத்திய மொழியில் எழுதியவர் துக்காராம். 96வது கொஷின் கூற்று 1. முக்தி என்பது வர்ணாசிரம கொள்கையின்படி முதல் 3 படிநிலைகளை சேர்ந்த மக்களை மட்டுமே உரியது என்று நம்பிக்கையை மாற்றி அது அனைவருக்கும் உரியது என்ற கருத்தை முன்வைத்தது. கூற்று 2. பக்தி இயக்கத்தை சேர்ந்த துறவிகள் தத்துவஞான முறையில் சிறந்து விளங்கி தூவைதம், அத்வைதம் ஆகிய தத்துவ கோட்பாடுகளை வழங்கினர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 சரி. ஸோ நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஷின் பார்க்கலாம். 97. அத்வைதம் எனும் தத்துவத்தை இந்து மதத்திற்கு வழங்கியவர் யார் அப்படின்னா ஆதிசங்கரர். அத்வைதம் எனும் தத்துவத்தை இந்து மதத்திற்கு வழங்கியவர் ஆதிசங்கரர். வைதிக வேத பிரிவுகளுக்கும் சிரமண பிரிவுகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்களை பற்றி குறிப்பிடுவது திருத்தொண்டர்களின் புகழ்பாடும் தொகுப்புகள். வைதிக வேத பிரிவுகளுக்கும் சிரமண பிரிவுகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்களை பற்றி குறிப்பிடுவது திருத்தொண்டர்களின் புகழ்பாடும் தொகுப்புகள். கூன் பாண்டியன் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா மாரவர்மன் அரிகேசரி. கூன் பாண்டியன் என்று அழைக்கப்பட்டவர் மாரவர்மன் அரிகேசரி. சமண மதத்தில் இருந்தபோது அப்பர் எவ்வாறு அறியப்பட்டார்? தர்மசேனர். சமண மதத்தில் இருந்தபோது அப்பர் எவ்வாறு அறியப்பட்டார்? தர்மசேனர்.
பக்கீர் என குறிப்பிடப்படுபவர் யாருன்னா இஸ்லாமிய ஞானி. பக்கீர் என குறிப்பிடப்படுபவர் வந்து இஸ்லாமிய ஞானி. மாதவாச்சாரியார் டேஸ் தத்துவ பள்ளியை சார்ந்தவர். தூவைதம். மாதவாச்சாரியார் வந்து தூவைதம் தத்துவ பள்ளியை சார்ந்தவர். ராமானந்தரின் சீடர். ராமானந்தரின் சீடர் யார் அப்படின்னா கபீர். ராமானந்தரின் சீடர் வந்து கபீர். முதலாக இந்தி மொழியில் தனது மத தத்துவ பிரசாரத்தை மேற்கொண்டவர். முதலாக இந்தி மொழியில் தனது மத தத்துவ பிரசாரத்தை மேற்கொண்டவர் வந்து ராமானந்தர். அக்பர் அரசவையில் ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகர் என்று அறியப்பட்டவர் யார் அப்படின்னா சூர்தாஸ். அக்பர் அரசவையில் ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகர் என்று அறியப்பட்டவர் வந்து சூர்தாஸ். மராத்திய மன்னர் சிவாஜியின் சமகாலத்தவர் டேஸ் ஆவார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா துக்காராம். மராத்திய மன்னர் சிவாஜியின் சமகாலத்தவர் துக்காராம் ஆவார். 107வது கொஷின். சரியானதை தேர்ந்தெடு. சரியான கூற்றினை தேர்ந்தெடு. இதில் சரியானது பார்த்தீங்கன்னா சூப்பி இயக்கத்தவர் கடவுளை அழகின் உச்சமாக கருதினர். இது மட்டும் வந்து சரி, மீதி இருக்கக்கூடிய 3மே வந்து தவறு. 108வது கொஷின். கூற்று. மத சீர்திருத்தவாதிகள் ஒரு கடவுள் கொள்கையை போதித்தனர். காரணம், அவர்கள் சிலை வழிபாட்டை விமர்சித்தனர். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று சரி, காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். கடைசி 109 பொறுத்துக்க நம்ம எல்லாமே டைரெக்டாக கொடுத்துருக்கோம். கபீர் ஒரு நெசவாளர். சூர்தாஸ் வந்து சாகித்ய லாகரி. சூப்பியிசம் ஷேக் தாதி அல்லது ஷேக் தகி. இது புக்கில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. குன்பாண்டியன் வந்து சம்பந்தரால் தான் வந்து சமணத்திலிருந்து சைவத்திற்கு வந்து மாற்றப்பட்டார். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடியுது. அடுத்த ஒரு லெசனில் சந்திக்கலாம். தேங்க்யூ.